வைகோவுக்கு எத்தனை சீட்டு? திமுக கூட்டணியில் உள்ள பரபரப்பு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்து வருகிறது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளில் இப்போது அதிகமாக பேசப்படும் பெயர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் முக்கியமாக வைகோவின் எதிர்பார்ப்பு என்ன, திமுக தரப்பின் நிலை என்ன, இறுதியில் எத்தனை சீட்டுகள் கிடைக்கலாம் என்ற கேள்விகள் நம் முன் எழுகிறது. இந்த வீடியோவில் முழு அரசியல் பின்னணியையும் பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலுடன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில் 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது மதிமுக. அந்த தேர்தலில் மதிமுக வேட்பாளர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டனர். ஆனால் இந்த முறை நிலைமை வேறுபட்டுள்ளது. மதிமுக தனது கட்சியின் அடையாளத்தை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. மதிமுக தலைமையினர் கட்சியின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை மீண்டும் பெற குறைந்தது 8 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அதனால்தான் 8 முதல் 12 தொகுதிகள் வரை மதிமுக திமுகவிடம் கோரி வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதிமுக அரசியலில் தற்போது முக்கிய பங்கு வகிப்பவர் வைகோவின் மகன் துரை வைகோ. ஆனால் ஆரம்பத்தில் அவர் நேரடியாக அரசியலில் ஈடுபடவில்லை. வெளிநாட்டில் கல்வி கற்ற துரை வைகோ பல ஆண்டுகள் தொழில் மற்றும் நிர்வாக துறைகளில் பணியாற்றினார். ஆனால் கட்சியின் எதிர்காலம் குறித்து மதிமுக தொண்டர்களிடையே கவலை அதிகரித்த நிலையில் கட்சி நிர்வாகத்தில் அவரை முன்னிலைப்படுத்தும் முயற்சி தொடங்கியது. இதன் பின்னர் மதிமுகவில் முதன்மை செயலாளர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவர் கட்சியின் அமைப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார். 2024 மக்களவை தேர்தலில் திருச்சி தொகுதியில் இருந்து துரை வைகோ போட்டியிட்டது மதிமுக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்பட்டது. அந்த தேர்தலில் அவர் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மதிமுகவின் புதிய தலைமுறையை வெளிப்படுத்தினார். தற்போது ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் திமுக கூட்டணியில் தொடர்வோம், ஆனால் கட்சியின் அடையாளம் காக்கப்பட வேண்டும், அதனால் தனிச்சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறோம் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். மதிமுகவின் நிறுவனர் வைகோ அவர்களை பற்றி காண்போம். தமிழக அரசியலில் நாடாளுமன்ற சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் வைகோ. அவரின் அரசியல் பயணம் திமுக மூலம் தொடங்கியது. 1970களில் திமுகவில் சேர்ந்த வைகோ அவரது தீவிரமான பேச்சாற்றலால் விரைவில் முன்னணி தலைவராக உயர்ந்தார். 1978 முதல் 1993 வரை திமுக சார்பில் 3 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவர் ஆற்றிய உரைகள் நாடாளுமன்றத்தில் பெரும் கவனத்தை பெற்றவை. வைகோ அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி ஈழத் தமிழர்களுக்கான ஆதரவு. 1989 ஆண்டு இந்திய அமைதிப்படை இலங்கையில் இருந்தபோது வைகோ ரகசியமாக யாழ்ப்பாணம் சென்று விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்தித்த சம்பவம் அப்போது பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அக்காலகட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் ஒரு முக்கிய சக்தியாக வளர்ந்து வந்தார். வைகோவின் அபரிமிதமான வளர்ச்சியும் தொண்டர்களிடையே அவருக்கு இருந்த செல்வாக்கும் மு.க. ஸ்டாலினின் அரசியல் எதிர்காலத்திற்கும் தடையாக இருக்கும் என கருணாநிதி கருதினார். வைகோவும் வாரிசு அரசியலை வெளிப்படையாக எதிர்க்க தொடங்கினார். மேலும் வைகோவின் செல்வாக்கை முடக்க கருணாநிதியை கொலை செய்ய விடுதலை புலிகள் சதி செய்கிறார்கள், அதற்கு வைகோ உடந்தையாக இருக்கிறார் என்ற அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை திமுக தலைமை முன்வைத்தது. இந்த குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டு அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். வைகோ நீக்கப்பட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த 5க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டனர். இது தமிழக அரசியலில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 1993 ஆண்டு வைகோ திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதன் பின்னர் 1994 ஆண்டு வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். திமுகவின் 9 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் வைகோவுடன் சென்றனர். இது திமுக வரலாற்றில் மிகப்பெரிய பிளவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மதிமுக தொடங்கப்பட்ட ஆண்டு முதல் இன்று வரை சந்தித்த முக்கிய தேர்தல்கள் மற்றும் அதன் வெற்றி தோல்விகள் குறித்த தகவல்களை பார்ப்போம்.
1996ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய பிறகு நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து மக்கள் ஜனநாயக முன்னணி அமைத்து போட்டியிட்டார். இதில் வைகோ உட்பட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வியடைந்தனர். ஆனால் 5.78 வாக்குகளை பெற்று மதிமுக ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்தது. 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டிற்கு பின் நடந்த மக்களவை தேர்தல்களில் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி கூட்டணியில் இணைந்தது மதிமுக. 1998ஆம் ஆண்டு 3 இடங்களில் வெற்றி பெற்று வைகோ முதல் முறையாக சிவகாசி தொகுதியில் வென்றார். 1999ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மதிமுக 4 இடங்களில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையிலும் இடம் பிடித்தது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடப்பங்கீட்டில் ஏற்பட்ட அதிருப்தியால் தனித்து போட்டியிட்டது மதிமுக. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் திமுகவின் தோல்விக்கு மதிமுக பிரித்த வாக்குகள் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தன. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து 27 இடங்களில் போட்டியிட்டு 6 இடங்களில் வெற்றி பெற்றது. தமிழக சட்டமன்றத்தில் மதிமுக முதலில் கால் பதித்த தேர்தல் இதுவாகும். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வெறும் 7 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதால் அதிருப்தியில் தேர்தலை புறக்கணிப்பதாக வைகோ அறிவித்தார். இது கட்சியின் வரலாற்றில் ஒரு பெரிய சரிவாக பார்க்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வைகோவின் முயற்சியால் உருவான மக்கள் நல கூட்டணி தேமுதிக, இடதுசாரிகள், விசிக இணைந்தது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. வைகோ போட்டியிடப்படுவதாக அறிவித்த பின்னர் பின்வாங்கியது சர்ச்சையானது. 2019 மக்களவை தேர்தலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவுடன் கூட்டணி அமைத்தது மதிமுக. ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்து 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வென்றது மதிமுக. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் துரை வைகோ திருச்சிராப்பள்ளி தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு சுமார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர் ஆகிய தொகுதிகளை தென் தமிழகத்திலிருந்து கேட்கலாம் என்று பரவலாக பேச்சு அடிபடுகிறது. அதேபோல் மதுரையில் மதுரை தெற்கை கேட்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2021 மதிமுக வெற்றி பெற்ற இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் திருச்சி மற்றும் டெல்டா பகுதிகளில் மணப்பாறை, முசிறி ஆகிய இடங்களில் ஏதாவது ஒன்றை மதிமுக கேட்கும் வாய்ப்பு அதிகம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் வேளையில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப் போவதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதனால் வைகோ மிகவும் அதிருப்தியாக இருப்பதாகவும் அவருக்கு பாஜக இருக்கும் கூட்டணியில் போக முடியாத சூழல் இருப்பதால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் மதிமுக இருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைகோவின் அரசியல் மீண்டும் எழுச்சி பெறுமா அல்லது மதிமுக திமுக கூட்டணியில் ஒரு சிறிய சக்தியாகவே தொடருமா? திமுக மதிமுக தொகுதி பங்கீட்டு அறிவிப்பு அடுத்த சில நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்குமா என்பதை காத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலுடன். நன்றி, வணக்கம்.